மாணவ நண்பன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி கொஷின் நம்பர் 46B கொஷின் என்னன்னா, if F is a constant force, if F is a constant force generated by the motor, generated by the motor of an automobile of mass m, its velocity v is given. Its velocity v is given by m into dv by dt is equal to f minus kv, where k is a constant. Prove that v is equal to f by k into 1 minus e power minus kt by m. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம பார்த்தோன்னாக்கா F is a constant force generated by the motor of an automobile of mass m. ஸோ F கொடுத்துருக்காங்க, M கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ M into dv by dt is equal to f minus kv, அதாவது வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இது டைரெக்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஈக்குவேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். just go through that. So we can say differential equationல so if the equation is given in this form, என்ன ஃபார்ம் அப்படின்னாக்கா dy by dx plus py is equal to q, இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா இதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட சொல்யூஷனை வந்து நம்ம டைரெக்டாக எழுதலாம். y into e power integral over pdx is equal to integral over q into e power integral over pdx plus c. இப்போது நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட சொல்யூஷன், ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதோட சொல்யூஷன் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து தந்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து இது. இப்போ நான் வந்து இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து நான் இந்த ஃபார்மில் எழுதுகிறேன். ஸோ இந்த ஃபார்மில் எழுதும்போது எனக்கு எப்படி வரும்? ஸோ m into dv by dtன்னு இருக்குது. நான் dv by dt is equal to f by m minus k by m into v அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறேன். ஸோ dv by dt plus k by m into v, correct, is equal to f by m. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்துடுச்சு. இப்போது நான் வந்து இந்த பேராமீட்டர்ஸை வந்து எழுதுகிறேன். இப்போ நான் வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து 2 and 3 வந்து கம்பேர் பண்ணுறேன். 2,3 வந்து கம்பேர் பண்ணும்போது அந்த பேராமீட்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது? இப்போ விக்கு பதிலாக என்ன இருக்குது? ஒய் ஜென்ரல் ஈக்குவேஷனில். அதுக்கப்புறம் நான் வந்து ஒய் எடுத்துக்கிறேன். ஸோ ஒய்க்கு பதிலாக இதில் வி இருக்குது. ஸோ ஒய்க்கு பதிலாக வி இருக்குது.
பிக்கு பதிலாக கே பை எம் இருக்குது. ஓகேவா? தென் கியூக்கு பதிலாக எஃப் பை எம் இருக்குது. எஃப் பை எம் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக டி இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து ஈக்குவேஷனை வந்து மாடிஃபை பண்ணி சொல்யூஷனை டைரெக்டாக எழுதணும். ஸோ ஃபைல் நான் நியூ எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஈக்குவேஷனில் இந்த பார்ட் மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா y into e power integral over p dx is equal to integral over q into e power integral over p dx plus c. ஸோ yக்கு பதிலாக என்ன இருக்குது? v இருக்குது. ஸோ v into e power integral over k by m into dx, correct, is equal to integral over qக்கு பதிலாக என்ன இருக்குது? f by m. f by m into e power integral over k by m into சாரி எக்ஸுக்கு பதிலாக dt, கரெக்டா? dt ப்ளஸ் சி. ஓகேவா? இப்போ நான் இதை வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ v into so e power, so k by m is a constant. So e power k by m into integral over dt, so t, so which is equal to f by m into integral over e power integral over k by m into t, k by m dt plus c. So இது சால்வ் பண்ணால் v into e power k by m into t is equal to f by m into e power k by m into t by k by m plus c. ஸோ இந்த கண்டிஷன் இப்போ வந்து இதில் m கேன்சல் ஆகிடும். ஸோ v into e power k by m into t is equal to f by k e power k by m into t plus c. ஸோ கண்டிஷன் என்னென்னா t is equal to 0, v is equal to 0ல் c ஓட வேல்யூ என்னென்னு பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து v into e power 0 1 plus f by k into e power 0, right. So t is equal to 0, v is equal to 0. v is equal to 0 போடும்போது இந்த டேர்மே 0 ஆகிடும். So f by k into e power 0 plus c, therefore 0 is equal to f by k plus c, which implies c is equal to minus f by k. therefore இதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா, நான் இந்த பக்கம் இதை எடுத்துக்கிறேன். ஸோ v into e power k by m, e power k by m into t is equal to f by k e power k by m into t plus, so here minus, right. So c க்கு பதிலாக என்ன இருக்குது? minus f by k. So minus f by k. ஓகே. ஸோ வந்து நம்ம இதில் விக்கு வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ v is equal to, so v is equal to ஸோ நான் வந்து e power k by m into t கொண்டு டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, v into v is equal to f by k minus f by k into e power minus k by m into t. ஸோ டிவிஷனில் இருக்கும், அது நியூமரேட்டரில் போகும்போது மைனஸ் ஆகிடும். therefore v is equal to f by
k into 1 minus e power minus kt by m. இது தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ v is equal to f by k into 1 minus e power minus kt by m. So hence proved. Thank you.